அப்படியாம்மா? ஆடு மாடுகளை மேய்க்க முடியல. சரி. அதனால இனிமே அந்த பொறுப்பை நீதான்ப்பா ஏத்துக்கணும். அப்படியாம்மா? நீதான் ஆடு மாடுகளை மேய்க்கணும். சரிம்மா, நான் மேய்ச்சிட்டு வரேம்மா. உடனே யசோதை தன் மகனாகிய கண்ணபெருமானை சரி ஆடு மாடுகளை மேய்க்க அனுப்பி வைக்கிறார். ஆஹா. அப்பதான் ஆண்டவனை காப்பாத்துறதுக்கு கண்ணன் புறப்பட்டு வர்ற. ஆயர்வாடியிலே பல லீலைகளை செய்து முடித்து விட்டு சரி என் பெருமாளாகிய மணிவண்ணன் என்னதாயி ஆடு மாடுகளை பற்றி கொண்டு ஆமம்மா எங்கே வருகின்றார்? வர்றாரு ஆண்டவன் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அழகான பூங்காவனத்தின் அருகே வருகிறார். சரி சீங்குள் இசைத்துக் கொண்டே வருகிறார். ஆமா, ஆடு மாடுகளை பற்றி அழகாக சீங்குழல் எப்படி இசைத்துக் கொண்டு வருகிறார்? எப்படி? ஆடிடும் அம்பசுக்கு ஆடிடும் அரணாரை காணோம் என்று ஏடிடுமா ஆடிடும் அம்பசுக்கு ஆடிடும் அரணாரை காணோம் என்று ஏடிடுமா ஆடிடுமா ஆடிடுமா அரணாரை காணோம் என்று ஏடிடுமா சீங்குழல் கத்தன் கேட்டு பசுக்களெல்லாம் சீங்குழல் கத்தன் கேட்டு பசுக்களெல்லாம் செவிதுக்கி நடனங்கள் ஆடிடுமா 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 அரணாரை காணோம் என்று ஏடிடுமா. என் பெருமான் அழகாக சீங்குழல் இசைத்துக் கொண்டு ஆஹா ஆண்டவன் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அழகான பூங்காவனத்திற்கு வந்தார். ஆமா, பூங்காவனத்திற்கு வந்தவர் என்ன பண்றார்? என்ன பண்ணாரு? ஆண்டவன் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அரளி செடியை போய் பிடிச்சார். ஒரு ஆட்டு ஆட்டுனாரு. அரளி செடியை பிடிச்சி அங்க இங்கேயும் ஒரு ஆட்டு ஆட்டினார். ஆஹா, ஆட்டிய உடனே பார்த்தார் ஆண்டவன். என்ன நினைச்சாரு? ஐயையோ, அரக்கன்தான் வந்து நம்ம தலையில கைய வச்சுப்புட்டான், நாம பூவுக்குள்ள ஒளிஞ்சிருக்கத கண்டுபிடிச்சிட்டான் போல் இருக்கே என்று ஆண்டவன் எப்படி புலம்புகின்றார்? எப்படி? அரளி செடியை அசைக்காதடா வல்லரக்கா, வல்லரக்கா, அரணாரிக்கு இல்லையடா வல்லரக்கா, வல்லரக்கா, அரணாரிக்கு இல்லையடா வல்லரக்கா, அரணாரை பார்க்கவென்றால் வல்லரக்கா, வல்லரக்கா, ஆளுங்கையை தேடிப் போவாய் வல்லரக்கா, அரணாரி ஆளுவென்றால் வல்லரக்கா, வல்லரக்கா. ஆளுகையை தேடி போவாய் வல்லரக்கா. அரளி செடியை அசைக்காதே, ஆண்டவன் இங்கே இல்லை. ஆமா ஆமா, அரணாரை பார்க்கணும்னா ஆளும் கைலாசத்துல போய் பாரு செடிய விடுடா செடிய விடுடா அப்படின்னு புலம்புறார். ஆஹா, பார்த்தார் சிவபெருமான். மறுபடியும் யோசித்தார். அரக்கனாய் இருந்தா பாவிப்பை எத்தனை வருஷம் குளிக்காம இருக்கான்? 12 வருஷமா குளிக்காம இருக்கான். அவன் மேல என்ன வாட வரும்? கத்தாலனாத்த அடிக்கும். 12 வருஷமா குளிக்காம இருந்தா அப்புறம் சந்தன வாசனையா வரும்? செத்த எலிவாட வரும். ஆனா இங்கே துளசி வாசனை அல்லவா வருகிறது. இது நம்ம மச்சான் வாசனை. நமது மைத்துனர் தான் வந்திருக்கிறார். வந்துட்டாரு வந்துட்டாரு, நம்மள காப்பாத்த வந்துட்டாரு. அந்த துளசி வாசனையை பார்த்த உடனே சிவபெருமான அரளி செடியிலிருந்து தலைவிரி கோலமா ஜங்குன்னு வந்து குதிச்சார். வெளியில குதிச்சாரு. பார்த்தார் கண்ணன். நக்கலா கேட்கிறார், தான் பகவானே மச்சா என் நிலைமைய பாத்தீங்களா மச்சா? மச்சா அதான் ஓ ஆதி கைலாசத்துல இருக்க வேண்டிய நீங்க இந்த அரளி செடிக்குள்ள இருந்து வர்றீங்களே, என்னத்தான் சமாச்சாரம்? ஏன் கேக்குறீங்க? என்ன பிடிச்ச கிரகம் இந்த அரளி செடியில ஒளிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சோ எத்தனை யுகம் ஆச்சோ எனக்கே தெரியல மச்சா. புலித்தோல் ஆசனம் எங்கே? யானைத்தோல் போர்வை எங்கே? மான்மழுவை எங்கே? சிற்றுடுக்கு எங்கே? வாங்க மச்சா, அதெல்லாம் எங்க கழுத்துல போட்டிருந்த பாம்பை காணோம், நிலாப்பறைய காணோம். அதெல்லாம் எங்கெங்க அந்து உழுதுன்னு எனக்கே தெரியாது. ஓட்டம் ஓடி இருக்க பாருங்க, அப்படி ஒரு ஓட்டம். ஒலிம்பிக்ல ஓடுற மாதிரியா? எதுக்கு? பொல்லாத வல்லரக்கனுக்கு கொடுக்க கூடாத வரத்தை கொடுத்தேன். 3 விரல் எடுத்து முடிக்கிற வரத்தை கொடுத்தேன். அந்த சண்டாள பாவிப்பைய விரலை நீட்டிக்கிட்டு என் தலையிலேயே கைய வைக்க என்னை விரட்டோ வரட்டுன்னு விரட்டிட்டா. வரத்தை கொடுக்கும் போதாவது யோசிக்கணும்ல. அது எங்க எனக்கு
என் தலை தவிர பிற தலை வெடிக்கும்னு சொல்லி இருக்கணும். ம். என்ன பிடிச்ச கிறவும் அதை சொல்ல விட்டுட்டு அவன் அரங்கேட்ட பவுசில தந்தேன்னு தூக்கி எடுத்து கொடுத்துட்டேன். சரி. சண்டாள பாரு என் தலையிலே கை வைக்க என்னை விரட்டிட்டான் மச்சான். ஓஹோ. அவனுக்கு பயந்து போய் ஓடி இருக்க பாருங்க. நீங்க சொன்ன மாதிரி ஒலிம்புக்ல ஓடினா கூட பரிசு வாங்கி இருப்பேன். அரக்கனுக்கு பயந்து அரளி செடிக்குள்ள போய் உட்கார்ந்துருக்கீங்க. வருஷக்கணக்காச்சு உங்க தங்கச்சிய பார்த்து யோ மச்சான் யோ எப்படியாச்சும் போய் அந்த வல்லரக்கனை அழிச்சிட்டு வந்துருமையா. இது ரொம்ப சௌரியம் இல்ல என்ன மச்சான்? அத்தான் உங்களை விரட்டிட்டு வந்தவன் என்ன பார்த்தா விடுவானா? என் தலையில கை வச்சுட்டான்னா உங்க தங்கச்சி நிலைமை என்ன ஆகுறது? ஐயோ உமக்கு வந்து சமயோகித புத்தி அதிகமா வேலை செய்யும். அப்போ உங்களுக்கு புத்தி இல்ல. ஆமா என்ன செய்ய ஒத்துக்கிட வேண்டியதா? புத்தி இல்லாம தானே வரத்தை கொடுத்துட்டு. பரவாயில்ல புத்தி இல்லைன்னு ஒத்துக்கிட்டா சரிதான். ஐயோ இத சொல்லி காட்டுற நேரமாயா இது போய் அழிச்சிட்டு வருவியா மைத்துனா? அப்படின்னா அரக்கனை நான் அழிக்கணும்னு சொல்றீங்க? ஆமா மச்சான் போயிட்டு வருவியா அழிச்சிட்டு வந்துருவியா அப்பதான் நான் கைலாசத்துக்கு போக முடியும். அத்தான் உங்க விருப்பப்படி அரக்க நான் சோழியம் முடிக்கணும்னா என்ன நான் சொல்ற வேலையை நீங்க செய்யணும். என்ன வேலை செய்யணும் சொல்லும்? ஆள் போட்டு செஞ்சிருவோம். ஆள் போடக்கூடாது, நீங்க தான் செய்யணும். நான் செய்யணுமா? ஆமா. என்னைய செய்யணும்? பாத்திரம் வளர்க்கணுமா? பாத்திரம் விளக்க வேண்டாம், துணி துவைக்க வேண்டாம், சமையல் பண்ண வேண்டாம். அப்ப தூத்து தொலைக்கணும்? அதுவும் வேண்டாம். என்னதான் செய்யணும் மச்சான்? என் ஆடு மாடுகளை நீங்க மேய்க்கணும். என்னது? உம்மா ஆடு மாடுகளை நான் மேய்க்கிறதா? ஆமா. என்ன எப்படி பொசுக்குன்னு சொல்லிட்டீரு? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எப்படி தெரியுது கேட்க? ஆடு மாடுகளை மேய்ச்ச ஆகாதா? நான் யாரு, என் தகுதி என்ன, என்னோட பிரஸ்டீஜ் என்ன, என்னோட பதவி என்ன, அந்தஸ்து என்ன, அதிகாரம் என்ன? அப்போ பிரஸ்டீஜ பாத்துக்கிட்டே இங்க உட்கார்ந்துருங்க. அரக்கனை என்னால அழிக்க முடியாது. யோ என்னையா இப்படி பொசுக்குன்னு கைய விடுறீரு அப்படின்னு சொல்லாதிருப்பியா? அத்தான் என் ஆடு மாடுகளை நீங்க மேய்க்கிறதா இருந்தா உனக்கு ஆடு மாடு தானே மேய்க்கணும். பேசாம முடுக்கார மேய்க்க சொல்லுவோம். நல்லா அவன் மேய்க்கப்படாது, நீங்க தான் மேய்க்கணும். கூட்டணி சேர்ந்து மேய்க்க கூப்பிடுறா பாருங்க. இப்ப ஒரு வீட்டு 50 ஆடு இருந்தா 5 லட்சத்துக்கு அதிபதி. ஆமா ஆடு மாடுதான் இப்ப காசு. 4 பசு மாடு இருந்தா போதும். ஆமா நல்லா பணக்காரன் ஆயிரலாம், டக்குன்னு பணக்காரன் ஆயிரலாம். ஆனா அந்த எம்பெருமானை பார்த்து எம்பெருமான் பகவானை பார்த்து என்ன சொல்ற? அதான் என்ன இப்போ நான் போகும்போது எத்தனை எண்ணிக்கை விட்டுட்டு போறேனோ சரி நான் வரும்போது அத்தனை டபுளா இருக்கணும். டபுளா இருக்கணுமா? நான் எந்த கடையில போய் களவாண்டு வந்து வைக்கிறது? நான் விட்டுட்டு போற மாடுகள்லாம் சினையா இருக்கு. சினையா இருக்கா? சென்னையா? சரி அதெல்லாம் வரும்போது கண்டு போட்டிருக்கணும். கண்டு போடுமாயோ? நான் என்ன வெட்டரி டாக்டர் ஐயா அதுக்கு பிரசவம் பாக்குறதுக்கு? அத்தான் போனாரே அருமை மாடு வதனம் ஐயா. ஆடு மாடுகள்லாம் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். என்ன செய்ய பாக்குறேன், வேற வழி இல்லையே. கண்ணபெருமான் சிவபெருமான எதுக்கு ஆடு மாடுகளை மேய்க்க சொல்றா தெரியுமா? எதுக்குமா? ஒரு காலத்திலே பார்வதியை ரொம்ப லேசா பேசியிருக்கார். எப்படி? ஆடு மேய்க்கும் இடையன் தங்கை, மாடு மேய்க்கும் இடையன் தங்கை, ஆட்டுக்கார பயதங்கச்சி மாட்டுக்கார பயதங்கச்சின்னு பார்வதியை கேவலமா பேசியிருக்கார். பத்தி குத்தி காட்டி பேசியிருக்கார். அதனால இந்த மனுஷனையும் பழி வாங்கிட வேண்டியது. ஒரு நாள் ஒரு பொழுதாவது ஆடு மாடு மேய்க்க வைக்கணும் அப்படின்னு அன்னைக்கு முடிவு எடுத்தாரு என்று எம்பெருமான் ஈசனை ஆடு மாடுகளை மேய்க்க வைத்து விட்டு சரி அரக்கனை அழிக்க வேண்டும் என்று ஆமதாயே
கண்ண பெருமான் எப்படி புறப்பட்டு வருகிறார்? இப்படி அம்மா வர்றாரு. நாம இப்படியே போனா அவனை சோழிய முடிக்க முடியாது ஆஹா. அப்படின்னு என்ன செய்யறாரு? மோகினி வடிவம் எடுக்கிறார். எப்படி வடிவம் எடுக்கிறார்? எப்படிதாகி எடுத்தாரு? மங்கை வடிவம் கொண்டான் மணிவண்ணன் சங்கையுடன் பிறந்தான். மங்கை வடிவம் கொண்டான் மணிவண்ணன் சங்கையுடன் பிறந்தான். மணிவண்ணன் என்னதாகி அழகான 16 வயது பருவ மங்கையை போல. ஆமா. என்ன ஆம்பளை வடிவத்துல போனா அவனா அழிக்க முடியாது. சிவபெருமான் தலையில கை வைக்க வந்து நம்ம தலையை விடுவானா? வேஷத்தை மாத்தணும். பொம்பளைய பார்த்து மயங்காத மனுஷனே இருக்க முடியாது. அதனால வெள்ளைய பார்த்தா விரலுவான், கலரை பார்த்தா குலைவான். ஓஹோ. பொம்பளைய பார்த்தா பெரிய பெரிய முனிவர்களையே மயங்கிற காலத்துல இவன் என்ன அரக்கப்பைய ஏமாத்தறோம் என்று எம்பெருமான் 16 வயது பருவ மங்கையை போல வடிவம் எடுத்தார். அழகா ஆடை ஆபரணங்கள் பெருமான் எங்கே புறப்பட்டு வருகிறார்? 16 வயது பருவ மங்கையை போல வடிவம் எடுத்து அரக்கனை அழிக்க வேண்டும் என்று அண்ணன் நல்ல நடை நடந்து ஆசாரமாய் கைகள் வீசி மணிவண்ணன் அழகான பருவ மங்கையை போல வடிவம் எடுத்து அந்த அடர்வன காட்டு பாதையாக சரி அழகா நடந்து வர்றார். சும்மா ஜல் ஜல் ஜல்லுன்னு நடந்து வர்றார். மோகினி வடிவம் எடுத்து வாராரு. அரக்கன் ஆனவல்லரக்கன் என்னதாயி அடர்வன காட்டுக்குள்ளே அழகான பருவ பெண்ணை பார்த்தான். சரி. ஆண்டவனை தேடி வந்தவன் அழகான 16 வயது பருவ மங்கையை பார்த்தான். எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆண்டவனை தேடி வந்த விஷயத்தெல்லாம் மறந்துட்டான். அருகே வந்தார். ஆஹா. இவ யாரோ? யாருன்னு தெரியலையே. இவளுக்கு எந்த ஊரோ, எங்க இருந்து வரான்னு தெரியலையே. அடா 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 என்ன அழகு, என்ன அழகு. இவ யாரா இருப்பாளோ தெரியலையே என்று என் பெருமானை பார்த்தே. ஆமாம்மா. அரக்கன் என்ன நினைக்கிறார்? எப்படி? மகம் நேருவ படைத்த சப்த சாகரத்தில் பூதலத்தில் இப்படி பெண்ணே கிடையாது, இங்கு ஏது கிடையாது, இங்கு ஏது கிடையாது, பூர்வத்தின் சாகரத்தை நேரு இங்கு யாரிடம் உரிமை கோத்திரத்தை நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே, இங்கு நானே அறிவேனே. அவளேதான். யாரே? அவ இல்ல, இவதான். அத்தியந்த நாராயணன் பக்தியோடு வார்ப்புதனில் வைத்து கொள்ளவியாடானோ கலைமானோ அவைதானோ வேறுமானோ, அவைதானோ வேறுமானோ, அவைதானோ வேறுமானோ, அவைதானோ வேறுமானோ.
வண்ணன் ஆ, கமலக்கண்ணன் ஆஹா. திருமாலின் திருமார்பில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவியா இருப்பாளோ? யாரு கமலஹாசன் ஜோடியா? அந்த ஆஹா. போய் சேர்ந்துட்டாங்களே. எம்பெருமானுடைய மனைவி லட்சுமி தேவி ஓ மகாலட்சுமி. அவளா இருப்பாளோன்னு நினைக்கிறான். ஆ, அவளும் இல்லை, இவ லட்சுமி தேவியும் அல்ல. ஒருவேளை அவளா இருக்குமோ? தேவேந்திரன் தனக்கு பாம்பையின் துராண்டியின் போல் தேவி இங்கு வந்த மகராசி விசுவாசி மகராசி விசுவாசி மகராசி விசுவாசி மகராசி விசுவாசி, மகராசி விசுவாசி. தேவர்களுக்கெல்லாம் அதிபதி ஆ, தேவேந்திரனுடைய மனைவி ஆ. பட்டத்து இந்திராணியா இருப்பாளோ? யாரு? சசி தேவியா? ஆ, ஆஹா. அவன் கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா அவன் சந்தேகம் பிடிச்ச பையன். ஏற்கனவே அடுத்தவன் மனைவி மேல் ஆசைப்படுறவன். அடுத்தவன் பொண்டாட்டி வேணா இவன் பாப்பான், இவன் பொண்டாட்டி ஒத்தியில விட மாட்டான். அப்படி இவ இந்திரனும் இந்திராணியும் அல்ல. ஆஹா. ஒருவேளை எவ்வளா இருக்குமோ? எவா? நித்திய குணம் அலங்கரிக்கும் சத்தியலோகத்தில் இருந்து வித்தை மொழிகின்ற சரஸ்வதியோ மதன் ரதியோ சரஸ்வதியோ மதன் ரதியோ சரஸ்வதியோ மதன் ரதியோ சரஸ்வதியோ மதன்வதியோ, சரஸ்வதியோ மதன்வதியோ. சத்தியலோகத்திலே இருந்து வித்தை மொழிவாளை நான்முகன் தேவி. களவாணி. களவாணி இல்ல, ஆ, வீணை மீட்டுபவள் வாணி. கலைவாணி. பிரம்மாவினுடைய மனைவி, ஆமா. நாரதருடைய அம்மா. ஆ, சரஸ்வதியா இருப்பாளோ? ஆஹா, அப்போ இவ அலைமகளும் அல்ல, ஆஹா. மலைமகளும் அல்ல, அல்ல, கலைமகளும் அல்ல. கிடையவே கிடையாது. ஒருவேளை ஆ, அவளா இருப்பாளோ? யாரு? மேனகைய ஊர்வசியோ மேலாட்டு கன்னிகையோ மங்கையத்து அரசியாக மாநிலத்தில் வந்தவளோ சங்கையுள்ள மங்கை இவளே, சங்கையுள்ள மங்கை இவளே, சமுத்திரா தேவிதானோ சங்கையுள்ள மங்கையவளே, சங்கையுள்ள மங்கையவளே, சமுத்திரா தேவிதானோ. அழகுக்கே ஆலயமாக அவதரித்த ஆரணங்கா இருப்பாளோ? ஆஹா, மேனகையா இருப்பாளா? அதானே. ஊர்வசியா இருப்பாளா? மேல்நாட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அழகு தெய்வமா இருப்பாளா? எவனே தெரியலையே, தெரியலையே. சரி, அவளா இருப்பாளா இவளா இருப்பாளான்னு ஏன் யோசிக்கணும்? இவ்வளவு பெரிய பேரழகி இதுவரைக்கும் நாம கண்ணால பார்த்தது இல்லையே. பக்கத்துல போய் ஒத்தையில வந்துகிட்டு இருக்க, அவட்ட கிட்ட போய் டச் பண்ணிட வேண்டியதுதான். இவ யாரு? ஆ, உனக்கு எந்த ஊரு? ஊருதான் உன் ஊர் என்ன, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்ட வேண்டியதுதான். அருகே வந்தான். ஆ, வல்லரக்கன் என்ன கேட்கிறார்? எப்படி அம்மா? எந்த ஊரு எந்த தேசம் கன்னியிடமானே, எங்கிருந்து இங்கு வந்தாய் கன்னியிடமானே, எந்த ஊரு எந்த தேசம் கன்னியிடமானே, எங்கிருந்து இங்கு வந்தாய் கன்னியிடமானே. ஒரு எந்த தேசம் கண்ணியிடமானே, எங்கிருந்து இங்கே வந்தா கண்ணியிடமானே. யார் வளர்த்த கண்மணியோ கன்னியிடமானே, யார் வளர்த்த கண்மணியோ கன்னியிடமானே, எவர் வளர்த்த புள்ளிமானோ கன்னியிடமானே, கழுத்தில் தாலி மின்னோதடி கன்னியிடம் கண்மணியே, கணவனையும் எங்கே அடி கன்னியிடமானே. ஒரு எந்த தேசம் கண்ணியிடமானே, கண்ணியில் வந்த கண்ணியிடமானே. அடி கட்டழகி, ஆஹா. நீ யாரம்மா? ஆ, உன் கழுத்திலே தாலி வெண்ணுகின்றதே, ஆ, உன்னை கட்டிய கணவனை எங்கே? அதானே. உனக்கு அம்மா அப்பா கிடையாதா? கண்ணுல தண்ணிய விட்டுட்டு வந்திருக்கீங்க. உனக்கு சொந்த வந்த யாரும் இல்லையா? யாரும் இல்லைன்னு நீ கவலைப்படாத, நான் இருக்கேன் இனிமே உனக்கு. இவ்வளவு அழகை படைத்த ஆண்டவன் ஆ, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்காம விட்டுட்டானே. ஒரு துணைய கொடுக்காம விட்டுட்டானே, துணைய கொடுக்காம விட்டுட்டானே. அடி கட்டழகி, ஆ, இந்த அழகான பருவகாலத்தை நீ பாழாக்கலாமா? வீணாக்க விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இப்படி இருக்கிற நீ ஆ,
என் அரண்மனைக்கு வந்தீங்கன்னா எனக்கு மனைவியா நீ வந்தா ஆஹா உனக்கு என்ன வசதி வேண்டுமோ ஆ, அத்தனையும் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன அப்படி வச்சிருக்க? 7 அடுக்கு மாடி இருக்கு, ஆ, இருந்தாடுறதுக்கு ஊஞ்சல் இருக்கு, ஆமா ஆமா. கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு, கால் பிடிக்க தோழி இருக்கு, ஆ, ஆடி விளையாடுவதற்கு ஆணிப்பன் ஊஞ்சல் இருக்கு, ஆ, உனக்கு சேலை கட்டி விடுறதுக்கு நான் இருக்கேன், உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு நான் இருக்கேன். என்னுடைய அரண்மனைக்கு வந்தால் ஆ. நித்த நித்தம் ஊமுடித்து நினைத்தபட்டு கட்டலாம். ஆமா ஆமா, நான் கட்டி விடுறேன், நான் கட்டி விடுறேன். அறுசுவை ருசியோடு அன்னம் அருந்தலாம். நான் உனக்கு லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன். உனக்கு உன்னை மகாலட்சுமி மாதிரி வச்சிருப்பேன். உனக்கு புருவத்துக்கு மையம் தீட்டுறேன். நீ செங்கனை வாய் திறந்து நான் உனக்கு மூட்டி விடுறேன். என்ன அத்தான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? நீ அதோட செத்த. கண்ணே மணியே முத்தே அழகு சிலையே ஆ, என் அரண்மனைக்கு வருவாய் மயிலே என்று ஆமா. வல்லரக்கன் அந்த மோகினியாள் வடிவமெடுத்து வந்திருக்கக்கூடிய எம்பெருமான பார்த்து ஆஹா, பொம்பளேன்னு நினைச்சு சரி. கெஞ்சிறான். ஆமா. கண்ணபெருமான் பார்த்தார். ஆஹா, சற்று நேரம் மௌனமாக இருந்தார். ஆ, இன்னும் கொஞ்ச நேரம் நாம பேசாம இருந்தா இவன் போனாலும் போயிருவான். இந்த பேப்பைய போனாலும் போயிருவான். இவனை உயிரோட விடப்படாது. இவனை விடவே விடாது ஆ, என்று எம்பெருமானாகிய மணிவண்ணன் என்னதாயே? சிங்கனி வாய் திறந்து என்ன கூறுகின்றார்? எப்படி அம்மா? ஐயா அரக்க மகாராஜனை, ஆ, யார் பேசுனது? நான் தான். நீ பேசுனியா? ஆமா நானேதான். உனக்கு பேச தெரியுமா? பேச தெரியுமா? இவ்வளவு நேரம் மௌனமா இருந்ததை பார்த்து இம்புட்டு அழகி கொடுத்த ஆண்டவே உன்னை குறைச்சிட்டான்ல நினைச்சேன். உன் வாயில குறை வச்சிருந்தான்னு நினைச்சனே. நீ இம்புட்டு அழகா பேசுவியா? வாயில குறையா? பேசு கண்ணே, பேசு. பேசு, பேசுடா. ஐயா அரக்க மகாராஜனை, நான்தான், நான்தான். அக்கம் இல்லை பக்கம் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை. அக்கமில்லை, பக்கம் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லை. அக்கம் இல்லை பக்கம் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை. சொந்தம் இல்லை பந்தம் இல்லை பந்தம் இல்லை. துணை புரிய யாரும் இல்லை யாரும் இல்லை. அக்கமில்லை, பக்கம் இல்லை, பந்தம் இல்லை. துணை புரிய யாரும் இல்லை, யாரும் இல்லை. புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த இடம் போரேன் என்றாள். புருஷனோடு சண்டையிட்டு பிறந்த இடம் போரேன் என்றாள். கணவனோடு சண்டையிட்டு காட்டுப்பாதை வாரேன் என்றாள். வாரேன் என்றாள். ஐயா அரக்க மகாராஜனே, என்ன என்ன? எனக்கு சொந்தமில்லை பந்தமில்லை. நான் மகாராஜன்னு உனக்கு தெரிஞ்சது